எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக ஃபேஸ் 12 எக்ஸாம் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் எக்ஸாமினேஷன் 2024க்கான சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங் டேட் 4th மார்ச்லேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நேற்று வந்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நேற்றுலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. லாஸ்ட் டேட் 28th மார்ச்சுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். செலெக்ஷன் ப்ராசஸில் சிபிடி எக்ஸாமினேஷன் இருக்கும். அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2, அடுத்து ஃபிசிக்கல், மெடிக்கல் எக்ஸாம் இதெல்லாமே இருக்கும். சிபிடி எக்ஸாமினேஷன் 9th, 10th, 13th May 2024 கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அட்மிட் கார்டு அப்டேட் வரும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ சப் இன்ஸ்பெக்டர் ஜிடி ஜென்ரல் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சிஏபிஎஃப் அப்படின்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான சேலரி 35லேருந்து 1 lakh இருக்கும். பேசிக் சேலரி 35,000. இது வந்து குரூப் பி நான் கெஜெட்டட் போஸ்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ். இதுக்கு ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பேசிக்காக 35,000 இருக்கும். இது வந்து குரூப் சி போஸ்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து இப்போ வேக்கன்சிஸ் பாருங்கள். இந்த சப் இன்ஸ்பெக்டர் ஜிடி இந்த போஸ்ட்டுக்கு ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். சிஏபிஎஃப் அப்படின்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், இந்தோ திபெட்டன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ், சசஸ்திரா சீமபால், இந்த மாதிரி அந்தந்த ஆர்கனைசேஷனில் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, கேட்டகரி வைஸ் வேக்கன்சிஸ் என்ன, எல்லாமே தெளிவாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கும் வேக்கன்சிஸ் இருக்குது. டென்சேட்டிவ் வேக்கன்சிஸ் இதில் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் இன் டெல்லி போலீஸ் மேலு ஃபீமேல். இப்போ மேலுக்கு ஓப்பன் காம்படிஷனில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது கேட்டகரி வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஃபீமேலுக்கும் காமிச்சிருக்காங்க. டீட்டெயிலாக செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து ஏஜ் லிமிட் 1/8/2024 இந்த தேதிப்படி 2/8/1999 1/8/2004 இந்த தேதிக்குள்ளே பிறந்தவங்களாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 20லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கு ப்ரோ அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 20லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இது யாருக்கு அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும். நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினராக இருந்தால் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். எஸ்சி எஸ்டிக்கு 5 years இருக்குது. ஸோ அப்போ 25 + 5 30 வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஓபிசிக்கு 3 years இருக்குது. நீங்கள் 28 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 12th டிப்ளமோ படிச்சிருக்கேன் நான் எலிஜிபிளாக கேட்டிங்கன்னா அவங்களாம் எலிஜிபிள் இல்லை. நீங்கள் 12th டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு டிசிப்ளைனில் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் மேல் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது சப் இன்ஸ்பெக்டர் மேல் கேட்டகிரி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் மெஷர்மெண்ட், அதாவது பிஇடி எம்இடி ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் டெஸ்ட். ஸோ இதுக்கு லைட் மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டெல்லி போலீஸில் இந்த சப் இன்ஸ்பெக்டர் மேல் கேட்டகிரி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த அப்ளிகேஷன் ஃபீஸு எஸ்சி எஸ்டி ஃபீமேல்ஸு எக்ஸர்சைஸ் மேனாக இருந்தால் அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, எக்ஸம்டட் காமிச்சிட்டாங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். யுஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் மேல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 100 rupees ஆன்லைனில் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ரூபே, மாஸ்டர், விசா இந்த மாதிரி நிறைய பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் ஏதாவது ஒரு பேமெண்ட் மோடை யூஸ் பண்ணி ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். யூபிஐ ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபோன் மூலிமா கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது, அதை நீங்கள் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா 30 மார்ச்லேருந்து 31 மார்ச் வரை நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க, அதை நீங்கள் எடிட் பண்ணணும், அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியாக டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 30லேருந்து மார்ச் 31 வரையும் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எக்ஸாம் சென்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கும். ரீஜனல் ஆஃபீஸ் அட்ரஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம சதர்ன் ரீஜன், அதாவது சதர்னில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்னை லொக்கேஷனில் ஒரு ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போ சதர்ன் ரீஜனில் சென்னையில் இதுக்கான ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. இங்கே தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனே இருக்கும்.
அதாவது ஈவிகே சம்பத் பில்டிங், டிபிஐ கேம்பஸ், காலேஜ் ரோட், சென்னை, தமிழ்நாடு. ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி எக்ஸாம் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ இந்த லொக்கேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக போய்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும்தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கே தான் சிபிடி எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள். முதல்ல பேப்பர் 1, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 இருக்கும். அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, அடுத்து ஃபிசிக்கல் எண்டூரன்ஸு, அடுத்து பேப்பர் 2 இருக்கும். அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பேப்பர் 1 பாருங்கள். பேப்பர் 1 வந்து சிபிடி மோட் தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான். ஆன்லைனில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அதாவது சிஸ்டமில் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ மொத்தம் 200 கொஷின், 200 மார்க். ஒரு கொஷினுக்கு 1 மார்க் சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேப்பர் 1 2 மணி நேரம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்டெலிஜென்ஸு, நாலேஜு, ஆப்டி, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன்லேருந்து கொஷின் வரும். சரிங்களா? அடுத்து பேப்பர் 2 பாருங்கள். இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், இதில் இருந்து மட்டுமே உங்களுக்கு 200 கொஷின் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 200 மார்க். ஸோ ஒரு கொஷினுக்கு 1 மார்க். இதுவும் 2 மணி நேரம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த பேப்பர் 1, பேப்பர் 2 இதெல்லாமே ஒரே நாள் கண்டக்ட் பண்ணுவாங்களா இல்லை அடுத்த நாள் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களா ப்ரோ அப்படின்னா அது கரெக்டாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை பேப்பர் 1 காலையில் கண்டக்ட் பண்ணிவிட்டு பேப்பர் 2 வந்து மதியம் கண்டக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் கூட கண்டக்ட் பண்ணலாம். சரிங்களா? அது கரெக்டாக தெரியல. நமக்கு அப்டேட் வரும்போது தான் தெரியும். சார் நெகட்டிவ் மார்க்கிங் பாருங்கள். 0.25 மார்க் இருக்கும். நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுற ஒரு கொஷனுக்கும் 0.25 மார்க் வந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரியல அப்படின்னா விட்டுருங்க. சரிங்களா? தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க் வந்து குறைப்பாங்க. ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. தெரியல அப்படின்னா அந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் அப்படியே விட்டுடலாம். கொஷின் பேப்பர் இங்கிலீஷ், ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். தமிழ்லலாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம், தமிழில் இருக்காது. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷில் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள். என்சிசி ஏ டைப்பு, பி டைப்பு, சி டைப் சர்டிஃபிகேட் இருந்தால் பேப்பர் 1, பேப்பர் 2ல் கட் ஆஃப் போனஸ் மார்க் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வரும். அது சர்டிஃபிகேட்டை பொறுத்து உங்களுக்கு மார்க் மாறும். ஸோ ஒரு வேளை உங்கள்கிட்ட ஏ டைப் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு 4 மார்க் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஆட் ஆகும். பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுத்துலேயும். அதே பி டைப் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா 6 மார்க்கு. சி டைப் சர்டிஃபிகேட் இருந்தால் 10 மார்க் உங்களுக்கு அடிஷ்னலாக ஆட் ஆகும். சரிங்களா? அடுத்து சிலபஸ்ஸு. ஸோ நோட்டிஃபிகேஷனோட பேஜ் நம்பர் 13ல் பாருங்கள். சிலபஸ் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இண்டிகேட்டிவ் சிலபஸ் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பேப்பர் 1க்கான டீட்டெயில்டு சிலபஸ் காமிச்சிட்டாங்க. இது ரிலேட்டடாக புக்கில் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள். பேப்பர் 2க்கான சிலபஸும் காமிச்சிட்டாங்க. ஸோ சிலபஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு. இப்போ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. இப்போ மேல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா ஹைட் 170 இருக்கணும். செஸ்ட் அண்ட் எக்ஸ்பேண்டட் 80, எக்ஸ்பேண்டட் 85 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். இதுவே நீங்கள் எஸ்டி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா ஹைட் 162.5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். செஸ்ட் அண்ட் எக்ஸ்பேண்டட் 77, எக்ஸ்பேண்டட் 82 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். சரிங்களா? அடுத்து கீழே வெயிட்டு, உங்கள் ஹைட்டு ஏஜுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது மேல் கேட்டகிரி, ஃபீமேல் கேட்டகிரி ரெண்டாக காமிச்சிருப்பாங்க. ஃபீமேல்ஸ்க்கு மேல் கேட்டகிரிக்கு ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன்னிங்கு, அடுத்து லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இதெல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரி. அடுத்து ஃபீமேல் கேட்டகிரிக்கும் அதே தான். 100 மீட்டர் ரன்னிங்கு, 800 மீட்டர் ரன்னிங் ரேஸு, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இதெல்லாமே இருக்கும். இதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஐ சைட்டு, பெட்டர் ஐ, ஒர்ஸ் ஐ. ஸோ ஸ்பெக்ஸ் போட்டவங்களும் அப்ளை பண்ணலாம், ஸ்பெக்ஸ் போடாதவங்களும் அப்ளை பண்ணலாம். அதுக்கான ஐ விஷன் டீட்டெயில்ஸ் இதில் கிளியராக இருக்கும். ஸோ இதே வந்து நீங்கள் தரவாக செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளை வீடியோ தேவைப்பட்டால் நான் கண்டிப்பாக அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் அதிகமாக வருது அதை பொறுத்து தான் நான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? உங்களுக்கு அப்ளை வீடியோ தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. கமெண்ட்ஸ் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெல்லி போலீஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் எக்ஸாமினேஷன் ரெண்டும் வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது டெல்லி போலீஸில் சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகிரிக்கு செலக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் எக்ஸாமினேஷன் இந்த சிஏபிஎஃப் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அப்படின்னா இதில் பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட முக்கியமான துறைகளில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தனித்தனியாக பார்ப்போம் இல்லைங்களா? பிஎஸ்எஃப்க்கு தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம்,
சிஐஎஸ்எஃப்க்கு தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். அது எல்லாமே கம்பைன் பண்ணி இந்த ஒரே நோட்டிஃபிகேஷனில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. சிலபஸ் வந்து நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜ் நம்பர் 13 இருக்குது. ஸோ டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.